Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்னைக்கு நம்ம ரவா உத்தப்பம் இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வெங்காயம், தக்காளி, டிஃப்ரெண்ட் கலர் கேப்சிகம், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரவா உத்தப்பத்துக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இந்த ஊத்தப்பம் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ மாவுலாம் காலி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, நீங்கள் ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்கு. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை கலந்து வச்சுக்கலாம். இங்கே தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். அது ஊறிட்டுருக்கிறப்ப வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆரஞ்சு கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், வெங்காயம், தக்காளி. வெங்காயம் தவிர மற்றது எல்லாமே தோட்டத்தில் விளைஞ்சது. 10 மினிட்ஸில் இது கொஞ்சம் கட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். கல் காயட்டும். ஊத்தப்பா பேன் இல்லைன்னா தோசைக்கல் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயம், க்ரீன் கேப்சிகம், ஆரஞ்சு கேப்சிகம், தக்காளி, கொத்தமல்லி, இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் வெந்த உடனே வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்துச்சு, நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் இல்லை சட்னி கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.